மேம், பெரியவங்களுக்கு வர மாதிரியே குழந்தைங்களுக்கும் வாதம் வருமா? ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வாதத்தை நம்ம செரிபல் பால்சி அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரெக்னென்ட் லேடியில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ இல்லை பை பர்த்தில் வர அஃபெக்சியான்றதுனாலையோ இல்லை சம் அதர் இன்ஃபெக்ஷன்னாலேயோ மெனிஞ்சைட்டிஸ்னாலேயோ இல்லை மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் குழந்தைக்கு குறையிறதுனாலையோ குழந்தைங்களுக்கும் வாதம் வர்றது செய்யும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, குழந்தையோட மூளையிலேருந்து நரம்பு மண்டலங்களுக்கு சேர வேண்டிய கனெக்ஷன் மிஸ் ஆகிடுது. இதனால குழந்தை டெவலப் ஆகிறப்போ அதோட நடக்கக்கூடிய போஸ்டர், அவங்களோட செயல்பாடு திறமை, இந்த மாதிரி அவங்களோட பேசுறது, இது மாதிரி வேற பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ இந்த குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் ஆயுர்வேதத்தில் உள் மருந்துகள், வெளி சிகிச்சைகள் அதெல்லாமே பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, குழந்தைங்களோட கோஆர்டினேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி மோட்டர் ஸ்கில், சென்சிட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது மூலியமா அந்த குழந்தைங்கள ஆல்மோஸ்ட் நம்ம நார்மல் குழந்தைங்களாவே கொண்டு வரது செய்ய முடியும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் போகுமா? சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் சென்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இன்னொரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சென்சரி டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அப்போ எந்த குழந்தைக்கு என்ன ஏஜில் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு பர்டிகுலராக நம்ம கான்சன்ட்ரேட்டடாக நம்ம ட்ரீட் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க அது மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்னன்னா கண்டினியூஷன் வேணும். ஸோ இதில் என்ன ஆகும்னா, அந்த தசைகள்லாம் இறுகி போயிடும், ரொம்ப நாள் ஆகுறப்போ நமக்கு ரிசல்ட் குறைஞ்சிடும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கும் ஒரு விடாமல் இப்போ நம்ம பேரண்டல் கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ இந்த குழந்தைங்களுமே அந்த நார்மல் குழந்தைங்கள மாதிரி நம்ம கொண்டு வர்றதை செய்ய முடியும்.